வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு மாங்காடு டைம்ஸில் ஷவரம், அதாவது சர்வாங்க வபனம் என்று சொல்லக்கூடிய ஷவரம், அதாவது கடைக்கு சென்று முடிமடித்தல், மீசையோ தாடியோ செல்ஃப் ஷேவிங்கோ மற்றும் கடைக்கு சென்றோ அல்லது நாம் வீட்டிலேயே செய்யும் அந்த செல்ஃப் ஷேவிங் மற்றும் செல்ஃப் ஷேவிங் என்று சொல்லக்கூடிய முகசவரம் மற்றும் கடைக்கு சென்று தலைமுடியை மழித்தல் போன்றவை எந்தெந்த திதிகளில் செய்ய வேண்டும், எந்தெந்த கிழமைகளில் செய்ய வேண்டும், இந்த காரணங்களை பொருட்டு இந்த திதிகளில் செய்து கொள்ளலாம் போன்ற விவரங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் ஸ்லைடுகளாக காண்பிக்கப்படும். மேலும் எந்தெந்த திதிகளில் நாம் தவிர்க்க வேண்டும், எந்தெந்த கிழமைகளில் நாம் தவிர்க்க வேண்டும் போன்ற விவரங்களும் தொடர்ந்து இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும். மேலும் இதனை தொகுத்து கடைசி ஸ்லைடாக இந்தந்த கிழமைகளில் இந்தந்த காரணங்களை பொருட்டு இந்தந்த திதிகளில் செய்து கொள்ளலாம் போன்ற முழு விவரங்களும் தொடர்ந்து இந்த கடைசி ஸ்லைடாக அனைத்தும் தொடர்ந்து காண்பிக்கப்படும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். சாஸ்திர ரீதியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த தலைமடித்தல் அல்லது முகசவரம் செய்து கொள்ளுதல் போன்றவை சாஸ்திர ரீதியாக எந்தெந்த திதிகளில் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது போன்றவை சாஸ்திர ரீதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான பகுதி இது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது வவனம், அதாவது ஷவரம் செய்து கொள்ள தகுதியுள்ள திதிகள் இங்கே 6 திதிகள் சொல்லப்பட்டுள்ளன. அவை எது என்று நீங்களே பாருங்கள். திதியை திதி, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, தசமி மற்றும் ஏகாதசி ஆகிய 6 திதிகளில் நாம் ஷவரம் செய்து கொள்ளலாம். மேலும் ஷவரம் செய்து கொள்ளக்கூடிய தகுதியுள்ள கிழமைகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் இந்த 4 கிழமைகளில் த்விதியை திதியோ, திருத்தியை திதியோ, பஞ்சமியோ, சப்தமியோ, தசமியோ, ஏகாதசியோ வந்தால் நாம் தாராளமாக ஷவரம் செய்து கொள்ளலாம். ஆனால் சில திதிகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சில திதிகள், அதாவது சொல்லியுள்ள கிழமைகளான ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் ஆகிய 4 கிழமைகளில் சதுர்த்தியோ, ஷஷ்டியோ, சதுர்தசியோ வந்தால் சில காரணங்களால் சிலர் அந்த முகசவரம் செய்து கொள்ளலாம், சிலர் செய்து கொள்ளக்கூடாது என்ற இந்த 3 திதிகளுக்கான காரணங்கள் இந்த ஸ்லைடில் விளக்கப்பட்டுள்ளன. அதாவது ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் ஆகிய திதிகளில் சதுர்த்தி திதி வந்தால் நமது தாய் தந்தையர் உயிருடன் இல்லை என்றால் தாராளமாக சதுர்த்தி திதியில் நாம் ஷவரம் செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் அந்த சதுர்த்தி திதியை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஷஷ்டி திதியும் நமக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்றால் நாம் தாராளமாக ஷஷ்டி திதியில் சவரம் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் அந்த ஷஷ்டி திதியை நாம் தவிர்க்க வேண்டும். அதே போன்று உடன் பிறந்த சகோதரிகள், அக்கா தங்கை, உடன் பிறந்த அக்கா தங்கை இல்லை என்றால் நாம் தாராளமாக சதுர்தசி திதி என்று ஷவரம் செய்து கொள்ளலாம். அடுத்து சவரம் செய்து கொள்ளக்கூடாத திதிகள் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளன. அஷ்டமி நவமி நாம் செய்தே கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அன்று தனநாசம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேல் சொன்ன ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் போன்ற கிழமைகளில் அஷ்டமி நவமியோ, துவாதசியோ, பிரதமை பௌர்ணமியோ வந்தால் நாம் அன்றைய தினங்களில் நாம் ஷவரம் செய்து கொள்ளக்கூடாது. அஷ்டமி நவமி என்றால் என்ன போட்டுள்ளது? தனநாசம் ஏற்படும் என்று போட்டுள்ளது. துவாதசி அன்று செய்து கொள்ளக்கூடாது, அது சாஸ்திர ரீதியான தவறு. மேலும் பிரதமை, பௌர்ணமி, அமாவாசை ஆகிய திதிகளிலும் நாம் ஷவரம் செய்து கொள்ளக்கூடாது. பௌர்ணமி திதி துறவிகளுக்கான, அதாவது சந்நியாசிகள் மட்டுமே முடிமழித்தல் செய்து கொள்வார்கள். அமாவாசை திதி முன்னோர்களை நினைத்து நாம் திதி மற்றும் முன்னோர்களுக்கான தினம் ஆகையால் அமாவாசை திதி அன்றும் நாம் ஷவரம் செய்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷவரம் செய்து கொள்ளக்கூடாத கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஜன்ம நட்சத்திரம் வராத கிழமை. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகள் செல்வத்திற்கு அதிபதி. எனவே அன்றைய தினங்களில் நகம் வெட்டுதலோ, ஷவரம் செய்து கொள்வதோ, செல்ஃப் ஷேவிங் செய்து கொள்வதோ போன்றவை தவிர்த்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை
சனீஸ்வர பகவானின் பொருட்டு நாம் அன்றைய தினங்களில் முடிமொழித்தலை செய்து கொள்ளக்கூடாது. நான் ஒரு சில கிழமைகளை ஏற்கனவே முதல் ஸ்லைடில் காண்பித்துள்ளேன் இல்லையா? ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் போன்ற கிழமைகளில் நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லியுள்ள அந்த 4 கிழமைகளில் நாம் பிறந்த ஜன்ம நட்சத்திரம் வந்தால் அந்த கிழமைகளில் நாம் சவரம் செய்து கொள்ளக்கூடாது. இது சாஸ்திர ரீதியான நாம் சவரம் செய்து கொள்ளக்கூடாத தினங்கள். நான் மேல் சொன்ன 4-5 ஸ்லைடுகளை தொகுத்து இந்த ஸ்லைடில் முழுவதுமாக நான் காண்பித்து உள்ளேன். நாம் எந்தெந்த கிழமைகளில் சவரம் செய்து கொள்ளலாம்? ஞாயிறு, திங்கள், புதன் மற்றும் வியாழன். இந்த 4 தினங்களில் நாம் பிறந்த ஜன்ம நட்சத்திரம் வராமல் இருந்தால் இந்த 4 கிழமைகளில் நாம் சவரம் செய்து கொள்ளலாம். மேற்சொன்ன கிழமைகளில் நம் ஜன்ம நட்சத்திரம் வராத த்விதியை திதியோ, திருத்தியையோ, பஞ்சமியோ, சப்தமியோ, தசமியோ, ஏகாதசியோ வந்தால் தாராளமாக நாம் சவரம் செய்து கொள்ளலாம். மேற்சொன்ன அந்த கிழமைகளில் நம்முடைய தாய் தந்தையர் உயிருடன் இல்லாமல் இருந்தால் தாராளமாக நாம் சதுர்த்தி திதியிலும் நாம் சவரம் செய்து கொள்ளலாம். மேற்சொன்ன இந்த ஜென்ம நட்சத்திரம் வராத கிழமைகளில் ஷஷ்டியில் நமக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்றால் தாராளமாக நாம் சஷ்டி தேதியில் நாம் சவரம் செய்து கொள்ளலாம். மேற்சொன்ன அந்த ஜன்ம நட்சத்திரம் வராத கிழமைகளில் நமக்கு உடன் பிறந்த சகோதரிகள், அதாவது அக்கா தங்கை யாரும் இல்லை என்றால் நாம் தாராளமாக சதுர்தசி தேதியில் சவரம் செய்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லைடுகளை நான் இந்த சாஸ்திர ரீதியாக வாழ வேண்டும், சாஸ்திர ரீதியான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான இந்த வீடியோ. தொடர்ந்து இந்த ஸ்லைடுகளை நான் தொடர்ந்து காண்பிக்கப் போகிறேன். சில வினாடிகள் முன்பு காட்டியுள்ள ஸ்லைடுகளை தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நமஸ்காரம்.